வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நியூ சிலபஸ் வைஸ் நம்ம சேனலில் இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பொது தமிழில் இருந்து எழுத்து, குரல் நெடில் வேறுபாடு அறிதல், பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https://buyMode.shop/links/0F599 374A921309A 6B53E8. Sponsor content has BuyMode, has BuyMode e-shopping, has BuyMode online, has BuyMode shopping, has BuyMode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழின் முதல் எழுத்து ஆ எதனை குறிக்கிறது? மனிதன். ஆ என்னும் எழுத்தின் முதுகுக்கு பின்னால் 1 என்ற ஒரு கோடு எதனை குறிக்கிறது? பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கோடு. இணை எழுத்துக்கள் அல்லது நட்பு எழுத்துக்கள். இங்கு என்ற எழுத்தின் இணை எழுத்து கா. எடுத்துக்காட்டு சிங்கம். இஞ்சு என்ற எழுத்தின் இணை எழுத்து சா. எடுத்துக்காட்டு மஞ்சள். இன் என்ற எழுத்தின் இணை எழுத்து டா. எடுத்துக்காட்டு பண்டம். இந்தி என்ற எழுத்தின் இணை எழுத்து தா. எடுத்துக்காட்டு பந்தல். இம் என்ற எழுத்தின் இணை எழுத்து பா. எடுத்துக்காட்டு கம்பன். இன் என்ற எழுத்தின் இணை எழுத்து ரா. எடுத்துக்காட்டு தென்றல். குறில் நெடில் வேறுபாடு அறிதல். அ இ உ ஏ ஓ ஐந்தும் குறில் எழுத்துக்கள். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஏழும் நெடில் எழுத்துக்கள். குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய்யெழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. எடுத்துக்காட்டு கபிலர். கா குறில் எழுத்து, அதனால் 1 மாத்திரை. பி குறில் எழுத்து, அதனால் 1 மாத்திரை. லாவும் குறில் எழுத்து, அதனால் 1 மாத்திரை. இருங்கிறது மெய்யெழுத்து, அதனால் அரை மாத்திரை. இந்த எல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா 3½ மாத்திரை. குறில் நெடில் வேறுபாடு அறிதல். அமுதன் டேஸ் குடித்தான். பால் குடித்தான். தென்றல் டேஸ் படித்தாள். பாடம் படித்தாள். சிற்பி டேஸ் செதுக்கினான். சிலை செதுக்கினான். கடையேழு வள்ளல்களுள் ஒருவர். பாரி. முகிலன் பாட்டி டேஸ் கூறுவார். கதை கூறுவார். பிரித்து எழுதுதல். தமக்குரியர், தமக்கு கூட்டல் உரியர். அன்பீனும், அன்பு கூட்டல் ஈனும். நிழலருமை, நிழல் கூட்டல் அருமை. வழக்கென்ப, வழக்கு கூட்டல் என்ப. புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு. தரமில்லை, தரம் கூட்டல் இல்லை. சேர்த்து எழுதுதல். பருப்பு கூட்டல் உணவு, பருப்புணவு. கரும்பு கூட்டல் எங்கே, கரும்பெங்கே. அவன் கூட்டல் அழுதான், அவன் அழுதான். அவன் கூட்டல் எங்கே, அவனெங்கே. எழுத்து. உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, முதல் எழுத்துக்கள் 30. இந்த முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஆயுத எழுத்து 1. எடுத்துக்காட்டா அண்ணான் கொடுத்துருக்காங்க. ஆங்கிறது உயிர் எழுத்து, இன்னுங்கிறது மெய்யெழுத்து, நாங்கிறது உயிர்மெய் எழுத்து. அடுத்து உயிர்குறிலும் மெய்யெழுத்து சேர்ந்தால் உயிர்மெய் குறில். உயிர் நெடிலும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில். அடுத்து பிரித்து எழுதுதல். தமிழ் அழகு, தமிழ் கூட்டல் அழகு. மலரடி,
மலர் கூட்டல் அடி. தேனருவி தேன் கூட்டல் அருவி. சேர்த்து எழுதுதல் மனம் கூட்டல் உண்டு மனமுண்டு. சிலர் கூட்டல் அழுவார் சிலர் அழுவார். புகழ் கூட்டல் இழந்தேன் புகழிழந்தேன். அடுத்து பிழை திருத்தம் 12 12 40 40 50 50. எண்ணை எழுத்தாக எழுதுக. 13 13 33 33 98 98 108 108. பொருள் தருக. வன்மை கொடைத்தன்மை வன்மை கொடுமை. உடனிலை மெய்மயக்கம் தன் எழுத்துக்களுடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் தான் உடனிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இப்பு. இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பக்கம் அச்சம் மொத்தம் அப்பம். அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம் தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள். இதுக்கு தான் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு பேர். இதில் என்னென்ன எழுத்துக்கள் வருது அப்படின்னா இரு இல். எடுத்துக்காட்டு சார்பு வாழ்க்கை. தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள். எடுத்துக்காட்டு இர். குற்றம் மேற்கு. இன் அன்னம் அன்பு. அடுத்து எழுத்து. எழுத்துக்களின் வகைகள் 2. அது என்னென்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்றது என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18. இது ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். அடுத்து சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்தின் வகைகள் 10. அது என்னென்ன அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரளபெடை ஒற்றளபெடை குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிர்மை. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தையே ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அடுத்து ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுதம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள். இதில் தப்பாக இருக்குது. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை அக்கேனம். நுட்பமான ஒலிப்பு முறை உடையது தனித்து இயங்காதது ஆயுதம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது ஆயுதம்.